சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவிலிருந்து விலகும் ஸ்டாலின், தொண்டர்கள் அதிர்ச்சி. உண்மையிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அரசியலிலிருந்து விலகுகிறாரா? இளம் தலைமையினருக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று திமுகவின் மன்னார்குடி நிர்வாகிகள் தற்போது தலைமை அலுவலகத்திற்கு கடிதங்களை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தின் போது அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தவறுக்கு உறுதுணையாக செயல்பட்டது திமுகவின் தோல்விக்கு அடித்தளமாக மாறிவிட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களையும் காப்பாற்றினாரா? அவர்கள் தன்னுடைய அப்பா காலத்திலிருந்து நிர்வாகிகளாக திமுகவின் தூண்களாக இருந்ததால் தான் அவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை காப்பாற்றி வந்தார் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றினார். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களை சிறைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் சிறையில் இருந்த போதும் அமைச்சர் பதவியை மு.க. ஸ்டாலின் நேரடியாக பறிக்கல. கே.என். நேரு, பொன்முடி இவர்கள் மீது ஒட்டுமொத்த மக்களை, தமிழகத்தின் பெண்கள், குடும்ப பெண்கள் அனைவரையும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார்கள். அப்போதும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. இதுதான் உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட். இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொண்டு செல்லாமல் இடையூறாக இருந்த சேகர்பாபு, சபரீசன் போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் திமுக தற்போதே மிக பெரும் ஒரு தோல்விக்கு சென்று விட்டதோடு சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் பதில் கூற முடியாமல் 3 மணி நேரம் அமைதியாகவே இருந்தார். காரணம், தாவேகாவின் அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட சரியாக கேட்க முடியாமல் போகிவிட்டது. தமிழ்நாட்டின் அரசியலில் பல மாற்றங்கள் வரும் போகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இனியும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்பதை நாம் உறுதியாக கூறிவிடலாம். மேலும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். குடும்ப ரீதியான வாரிசின் அடிப்படையில் தகுதி இல்லாதவர்களுக்கு, திறமையும் இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை வழங்கக்கூடாது. அப்போது மட்டும்தான் திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியும். இல்லையென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சட்டசபைக்கு செல்ல முடியாத சூழல் வந்துள்ளது. இதற்கு காரணம் சேகர்பாபு தான். சேகர்பாபு செய்த உள்ளடி வேலைகள் தான் தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறார். அவர் தற்போது ஓய்வு பெற வேண்டும். தேர்தலில் போட்டியிடாமல் அரசியல் ஆலோசகராக மட்டும் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தது ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் மோடியை எதிர்க்கக்கூடிய தைரியம் அது திராவிட கட்சிக்கு மட்டுமே உள்ளது. அதுதான் நம் தலைவர் ஸ்டாலின் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். ஆனால் அனைத்திற்கும் பதிலடியாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே கொளத்தூரில் தோற்றுவிட்டார். தற்போது வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? சேகர்பாபு, சபரீசன், ஒட்டுமொத்த திமுகவின் ஊழல் பெருச்சாலிகளிடம் நம்பி அவர் பிரச்சாரத்தில் செல்லாததுதான். தொடர்ந்து விஜய் அவர்கள் எப்படி குழந்தைகளை வைத்து மக்களை கவர்ந்தாரோ அதே போல மு.க. ஸ்டாலின் செயல்படவில்லை. தொடர்ந்து எங்கு சென்றாலும் அவரது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துவது மக்களிடம் கோமாளி என்ற பெயரை தான் வாங்கி கொடுத்தது. மேலும் அவர் தற்போது தன்னந்தனி மரமாக மாறிவிட்டார். கூட்டணி கட்சிகளும் தற்போது திமுகவில் இல்லை, ஒவ்வொன்றாக கலண்டி தாவேகாவுடன் சென்று விட்டது. ஏனென்றால் எங்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் கூட்டணி கட்சிகளும் இருக்கும். இதனால் தான் தொண்டர்களும் மாபெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. திமுகவின் கூட்டணியாக இருந்த முஸ்லீம் லீக், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகா பக்கம் சென்று விட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பயத்துடனே இருக்கிறார். ஏனென்றால் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு சரியாக பதில்களை கொடுக்கவில்லை.
திருச்சியை எடுத்துக்கொண்டால் திருச்சி கிழக்கில் KN நேரு அவர்கள் முழு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பல தேர்தல்களில் திமுக வெற்றியடைந்தது. ஆனால் இப்போது அந்த தேர்தல் களம் முற்றிலும் தலைகீழாக மாறி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. இதனால் தான் நிர்வாகிகளை கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் வைக்க தவறிவிட்டார். அவரால் நேரடியாக இறங்கி பிரச்சாரமும் செய்ய முடியாது. 2021க்கு முன்னால் எப்படி கலைஞரால் செய்ய முடியாததை ஸ்டாலின் சாதித்து காட்ட முடிந்ததோ அது தற்போது ஸ்டாலினால் செய்ய முடியவில்லை. அவரது மகன் உதயநிதியாலும் முடியவில்லை. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி செல்வதோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தும் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் பறிமுதல் செய்யப்படலாம். ஏனென்றால் சரியான வாதத்தை சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களது மகனும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் பேச முடியவில்லை. அவர் பிரச்சனைகளுக்கு வகுக்கும் அடையில்தான் அவர் இருக்கிறார். மேலும் 900 கோடி லாட்டரி நிறுவனத்திலிருந்து பெற்றது ஏன் என்ற கேள்வி தற்போது உண்மையாக வெளிவந்துவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மறைமுகமாக லாட்டரியை வெல்லுங்கள், நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று மார்டின் நிறுவனத்திடம் தெரிவித்தது திமுக. அதுவும் உதயநிதி, துரைமுருகன், KN நேரு, சபரீசன் இவர்கள் அனைவரும் ஸ்டாலினுக்கு தெரியாமலே இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. அதிகாரப்பூர்வமற்ற மாநிலங்களைப் போல லைசன்ஸ் தாருங்கள், நாங்கள் நேரடியாக விற்பனை செய்து கொள்கிறோம், நாங்கள் எந்த நிறுவனத்தில் கைதோ அல்லது வழக்கோ எதையும் பதிவு செய்ய விரும்பவில்லை, ஆகையால் லைசன்ஸ் தருவதாக இருந்தால் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்து விட்டாங்களாம். இதற்காக முன்பணமாக 1000 அல்லது 400 கோடி வரை பேமெண்ட் பெற்றுள்ளாங்க. இதில் நேரடியாக கணக்கு காட்டப்பட்டது வெறும் 600 கோடி, மறைமுகமாக கணக்கு காட்டப்பட்டது 400 கோடி. இதில் தான் தற்போது மிக பெரும் அளவிலான நன்கொடை என்ற முறையில் பணத்தை பெற்று கடைசியில் லைசன்ஸும் அவர்களுக்கு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் லாட்டரியால் பல குடும்பங்கள் நடுத்தெருவில் வந்ததை காரணம் காட்டி அவர்களுக்கு சாதாரணமான சூழலை கொடுக்கவில்லை. இதனால் தற்போது திமுக சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களிடம் ஆதவர்ஜுனா கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைதியாக இருக்கிறார். வாய் கூட அவரால் திறக்க முடியவில்லை. தமிழக அரசியலில் ஸ்டாலின் அவர்கள் தற்போது அரசியலிருந்து விலக வேண்டும் என்று பலரும் கூறுகிறார்கள். அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்லை என்றால் அரசியல் ஆலோசகராக இருந்து திமுகவை முன்னேற்ற வேண்டும். ஏனென்றால் வயதான காலத்தில் அரசியலில் கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் இனியும் கொண்டு போக முடியாது. தேர்தலில் மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் மக்களில் இருக்கக்கூடிய அவருடைய நல்ல பெயர் இன்னமும் குறைந்துவிடும். ஆகையால் அவர் தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவை வழிநடத்துவதே சிறந்தது. இல்லை என்றால் அரசியலிருந்து விலகி ஓய்வு பெற வேண்டும் என்று பல திமுக நிர்வாகிகள் கடிதம் மூலமாக தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஓய்வு எடுப்பது நல்லதா, இல்லை கட்சியை மீண்டு கொண்டு வருவது நல்லதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.